வணக்கம் நண்பா. டெட்டில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டண்டான தமிழ் கொஸ்டின் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுவோர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, அதியன் பெருஞ்சாத்தன். நெக்ஸ்ட்டு, நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை, விதி செய்த குற்றமின்றி வேறு யாரம்மா என்ற பாடலடியை பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, கண்ணதாசன். முத்தையா என்னும் இயற்பெயரை கொண்டவர் தான் கண்ணதாசன். சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பார். நெக்ஸ்ட்டு, 18ஆம் நூற்றாண்டில் படைக்கப்பட்ட தேம்பாவணி என்னும் காப்பியத்தை இயற்றியவர் வீரமாமுனிவர் ஆவார். கூற்று 1 தவறு. 18ஆம் நூற்றாண்டு கிடையாது, 17ஆம் நூற்றாண்டு. தேம்பாவணி என்னும் நூல் எழுதியவர் வீரமாமுனிவர். கூற்று 2, இந்நூல் கிறித்துவின் வளர்ப்பு தந்தையாகிய யோசேப்பினை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூலாகும். கூற்று 2 சரி. ஆன்சர் ஆப்ஷன் டி, கூற்று 2 மட்டும் சரி. நெக்ஸ்ட்டு, கோப்பரகேசரி, திரிபுவன சக்கரவர்த்தி ஆகியவை யாருடைய பட்டங்கள்? ஆன்சர் ஆப்ஷன் பி, 2ஆம் ராசராசன். நெக்ஸ்ட்டு, மாப்போசி அவர்களுக்கு 1966ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருதை பெற்று தந்த நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. எனது போராட்டம் மாப்போசி அவர்களின் வாழ்க்கை வரலாற்று நூல். இது உங்களுக்கான கேள்வி. ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் தூத்துக்குடி உப்பள தொழிலாளர்களின் ஓர்ப்பு வாழ்க்கையை எந்த தலைப்பில் புதினமாக்கினார்னு சொல்லிட்டு உங்களோட ஆன்சரை கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.